கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் உங்கள் யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே, இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி அழைக்கும்படியாக ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திரே, அதுக்காக நன்றி படைக்கின்றோம் சாமி. இந்த அருமையான காலவரையில் ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இறை வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களை நிறைவாக நடத்தும்படியாகவும், எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களை நடத்தும்படியாகவும், மன சிந்தனைகளபடி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தருளும். அப்பா, நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். வருகின்ற மாதங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துமாறு நாம் ஜெபிக்கின்றோம். நீரே ஆண்டவரே எங்களோடு இரும். இந்த வழிபாட்டில் முழுமையாக இருந்து எங்களுடைய வழிநடத்தலில் ஆசீர்வதியும். நீரை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு இறையியல் கல்வி ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. ஆகினாலே இந்த இறையியல் கல்வி ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்காக ஆண்டவருடைய இறைவார்த்தையை தருவதற்காக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகின்ற அருள் திரு டென்ஷன் ஆக்டர் ஆயர் அவர்கள் ஆண்டவருடைய இறைவார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார். இறையியல் கல்வியுடைய முழுமையான சிந்தனைகளும், இறையினுடைய தாக்கத்தையும், இறையியல் கல்வி நம்முடைய வாழ்வுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை நமக்கு ஆண்டவர் அவர் மூலமாய் நமக்கு எடுத்துரைக்கோணமாக இந்த நாள் ஆண்டவர் ஆயர் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகினால் நம்முடைய வாழ்வில் அந்த இறைவார்த்தையின்படியாக நாம் சிந்திப்போம், அதன்படி நாம் செயல்படுவோம். இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற ஆயர் டென்ஷன் ஆக்டர் அவர்கள் ஆண்டவருடைய இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வார். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கடலூர் குருசேகரத்தில் இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் குருசேகரத்தின் ஆயர் அருள் பணியாளர் ஜெனித்குமார் அவர்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த திருச்சபையின் ஆண்டவருக்கும் இந்த திருச்சபையின் ஆயருக்கும் என் மனமார்ந்த நன்றியை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களிடையே அன்பும் அருளும் பெருகுவனவாக. உங்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவருடைய ஆற்றல் தொடர்ந்து அவருக்குள் உறுதி பெற்று அவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து நம் யாவரையும் வழிநடத்துவனவாக. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். வாழ்வு தரும் திருமொழிகள் மூலமாக எங்களோடு தொடர்ந்து பேசுகின்ற அன்பின் ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற திருமறை பகுதிகள் வாயிலாக எங்களோடு பேசும். நீர் பேசுவதை நாங்கள் கேட்கவும், நாங்கள் கேட்பவற்றுக்கு எங்களை உட்கொடுப்பதும் அருள்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். இறையியல் கல்வி என்றால் என்ன? பொதுவாகவே கல்வி என்பது அறியாமையை அகற்றி, அறிவு ஒளியை கொழுத்தி, தெளிவுகளை பெறச் செய்வது. இறையியல் கல்வி என்பது இறைவர் பற்றி மானுடம் கொண்டிருக்கின்ற கருத்துகள் உண்மையானவையா, தெளிவானவையா என்பவற்றை கற்பித்து உண்மையான செய்தியை உணர்ந்து கொள்வதற்குரிய முயற்சியாக அமைவது. இறை மக்கள்
இறையியல் கல்வியை பெற்று இறைப்பணியாற்றுவதற்கு ஆயத்தமாவதற்கு உரிய செய்தியை நாம் இந்த நாளில் பெற இருக்கின்றோம். 3 திருமறை பகுதிகள் உண்டு. அந்த 3 திருமறை பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்த உவமை பகுதியை நாம் மையமாக வைத்துக்கொண்டு முதல் உடன்படிக்கையின் செய்தியையும் திருமுக செய்தியையும் நாம் காணலாம். நமக்கு நன்கு அறிமுகமான ஓர் உவமை, 2 அடித்தளங்கள் மீது கட்டப்பெற்ற வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற உவமை. அதை தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7வது பிரிவு 24 முதல் 29 வரையிலும் அடங்கிய திருமறை பகுதியிலே நாம் காணலாம். அங்கே அவர் 2 அடித்தளங்களை பற்றி பேசுகின்றார். ஒன்று மணலின் மீது அல்லது மணலை அடிப்படையாக கொண்டு அடித்தளமாக கொண்டு கட்டப்பெற்ற வீடு, மற்றொன்று பாறையை மையமாக கொண்டு அடித்தளமாக கொண்டு கட்டப்பெற்ற வீடு. ஆண்டவரின் திருமொழிகளை கேட்டு அதன் மீது தம்முடைய வீட்டை கட்டுகிறவர் பாறையின் மீது கட்டியவருக்கு ஒப்பாவார். அவர் திருமொழிகளை கேட்டு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இல்லாமல் தம் விருப்பத்துக்கு ஏற்ப தம் வீட்டை கட்டி எழுப்புகிறவர் மணலின் மீது கட்டியவருக்கு ஒப்பாவார். பெரும் புயல், காற்று வருகின்ற பொழுது பாறையின் மீது கட்டப்பெற்ற வீடு நிலை பெற்றிருக்கும், மணலின் மீது கட்டப்பெற்ற வீடு அழிந்து போகும் என்பது அந்த செய்தி. பொதுவாகவே இந்த உவமை இணைச்சட்ட நூலோடு நெருக்கமான தொடர்புடைய ஒன்று என்று கூறப்பெறுவது உண்டு. ஏனெனில் இணைச்சட்ட மரபிலே அல்லது இணைச்சட்ட இறையியலிலே மிக தெளிவாக சொல்லப்பெறுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் ஆண்டவருடைய திருமொழிகளை கேட்டு அவர் திருச்சட்டத்துக்கு உங்களை உட்படுத்தி அந்த திருச்சட்டத்தின் வழிகளிலே நீங்கள் நடந்தால் ஆண்டவர் உங்களை வாழ்விப்பார். திருச்சட்ட நெறிகளை விட்டு விலகி உங்கள் சொந்த விருப்பங்களின்படி நடக்கத் தொடங்கினால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க மாட்டார் என்கின்ற செய்தி அது. இங்கேயும் அதை ஒத்த செய்தியாக கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பெற்ற வாழ்வியல் முறையை ஒருவர் பின்பற்றி அதில் நடப்பவர் அசையாத வாழ்வினை பெற்றிருப்பார் என்கின்ற கருத்து வருகின்றது. அது மட்டுமல்ல, பாறை என்கின்ற அந்த சொல் குறிப்பாக கடவுளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இணைச்சட்ட நூலிலே சொல்ல பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த இணைச்சட்ட மரபு 32வது பிரிவு 4வது திருமொழியிலே அவரே பாறை என்கின்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அவர் பாறையாக இருக்கின்றார். அவருடைய வழிகளில் நீதி உண்டு, நேர்மை உண்டு. அந்த நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து வாழ்ந்தவர் அந்த பாறையின் மீது அல்லது அந்த பாறையின் செயல் திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவோர் என்கிற செய்தி மிக தெளிவாக அங்கே கூறப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இறையியல் கல்வி என்று சொல்லப்பெறுகின்ற பொழுது அந்த கல்வி முறை ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற முயற்சியாக, ஆண்டவரோடு தங்களை இணைத்து கொண்டு இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்வதற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டவர்களுடைய கல்வியின் பயனாக அது அமைந்திருக்க காணலாம். இந்த அடிப்படையில் நாம் முதல் உடன்படிக்கையையும் திருமுக பகுதியையும் பார்க்கும்பொழுது சில செய்திகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். முதல் உடன்படிக்கை பகுதியிலே கடவுளுக்கு அஞ்சி நடந்தால் நீங்கள் அசைக்கப் பெறுவதில்லை.
கடவுளின் திருச்சட்டத்தை கை கொண்டால் நீங்கள் அசைக்கப் பெறுவதில்லை. நீதியையும் நேர்மையையும் பின்பற்றினால் நீங்கள் அசைக்கப் பெறுவது இல்லை. தம் பிள்ளைகளுக்கு நீதியையும் நேர்மையையும் பின்பற்றக்கூடிய திருச்சட்டத்தை கற்பித்தால் தலைமுறையாய் நீங்கள் அசைக்கப் பெறுவதில்லை என்கின்ற குறிப்பு அங்கே வரும். நாம் திருமுக பகுதியை படிக்கும் பொழுது அது எபேசியர் 4:7 முதல் 16 வரையிலும் அடங்கிய அந்த பகுதியிலே இன்னும் சில செய்திகள் வருகின்றன. இறை மகனை அறிந்து அவர் வழியில் நடந்து அவர் வழியாக நமக்கென்று சொல்ல பெற்றிருக்கின்ற செயல்பாடுகளில் உறுதியாக நிற்பது மிக தெளிவான ஒரு குறிப்பை அது நமக்கு முன்னே வைத்திருக்கின்றது. இந்த குறிப்பின்படி பார்க்கும்போது பவுலடிகளார் இந்த குறிப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்று நேர்ந்து கொண்ட மக்கள் 1000 மாறும் இறைமக்களும் 1000 மாறும் இறைமக்களும் தங்களுக்கு என்று கொடுக்க பெற்றிருக்கின்ற அந்த அழைப்பில் உண்மை உள்ளோராக இருக்கும்போது அந்த இறையியல் கல்வி உண்மையிலேயே பொருள் பொதிந்த ஒன்றாக மாறுகின்றது. கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை கற்ற பின் நாம் எதை கற்றோமோ அந்த வழியில் நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மிகப்பெரிய உண்மை இறையியல் கல்விக்கு மிக மிக பொருந்தும். ஆனால் இறையியல் கல்வியில் தாம் கற்கின்றவற்றை வாழ்வாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பு இங்கே இருக்கின்றது. விவிலிய மறையை நாம் கற்றுக்கொள்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மை வெளிப்படுத்திய கடவுளை நாம் அறிந்து கொள்கின்றோம். அவர் பிறர் நலம் பாராட்டுகின்றவர், நலிந்தோர் நலன் நாடுகின்றவர், தமக்காக அல்ல பிறருக்காக வாழ்வதற்கு உரிய உந்து ஆற்றலை கொடுத்து கொண்டிருப்பவர் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இறையியல் தெளிவுகள் நம்மை கடவுளோடு இன்னும் நெருக்கமாக நிற்க உதவுகின்றன. விவிலிய மறையை நாம் படிக்கலாம், மனனம் செய்யலாம், அவற்றிலிருந்து பல வகையான செய்திகளை எடுத்துச் சொல்லலாம். ஆனால் அவ்வவற்றினுடைய பின்புலத்தை அறிந்து இந்த காலத்துக்கு கடவுளின் திருமொழி என்ன உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு ஏற்ப செயல்பாடுகளை வகுத்துக் கொள்வதற்கு இறையியல் கல்வி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினையும் தேவையையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் வாழ்கின்ற காலத்திலே ஒரு மிக பெரும் தொற்றுக்கு உலகமே ஆட்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதல்கள் பல வகையாக இருக்கும்போது இவையெல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்லப்பெறுகிற செய்திகள் வருகின்றன. உலகம் கடவுளின் கடுஞ்சினத்துக்கு ஆளாகி இருக்கின்றது என்ற செய்தி வருகின்றது. ஆனால் இறையியல் தெளிவுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அன்பு நிறைந்த ஆண்டவரினுடைய அன்பு செயல்பாடுகளை அவரை அறிந்து கொண்டவர்களால் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது கடவுளின் திட்டமா, கடவுளிடமிருந்து வந்ததா, கடைசி காலமா, கடவுளின் கடுஞ்சினத்தின் வெளிப்பாடா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிராமல் இக்காலகட்டங்களிலே ஆண்டவரே, நான் எனக்காக அல்ல துயர்வு மானுடத்துக்காக என்னையே வெறுமையாக்குவதற்கு அழைக்க பெற்றிருக்கிறேன். ஏனெனில் என்னிடத்தில் அன்பு செய்வது என்பதைப் போலவே உன் உடன்பாள் மானுடரிடத்தும் அன்பு செய்திடுக என்று சொல்லுகின்ற
ஒரு மிகப்பெரிய கட்டளையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதினால் அதில் மட்டும் நாங்கள் உறுதியாக நின்று உம்மோடு கூட துயர் உறும் மானுடத்தோடு துயர் உறும் படைப்போடு நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு தோள் கொடுத்து உம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்கின்றோம். அன்பு நிறைந்த இறைமக்களே, நாம் கடவுளை அறிந்தவர்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மிடத்திலே இருக்கின்ற ஆதிக்க எண்ணங்கள், நம்மிடத்திலே இருக்கின்ற அன்பு குறைவான செயல்பாடுகள், நான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம், இவை எல்லாவற்றையும் அகற்றிவிட இறையியல் கல்வி நம்மை அறைகூவி அழைத்துக் கொண்டே இருக்கின்றது. நம் திருச்சபை வாழ்வில், நம் சமுதாய வாழ்வில் இறையியல் கல்வி என்பது கடவுளின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்குமானால் அந்த கல்வி முறையும் கூட கரிக்கு உதவாத ஒன்றாகத்தான் ஆகிவிடும். எனவே மிகுந்த கருத்தோடும் எச்சரிக்கையோடும் ஆயர் அருட்பணிகள் தங்களை இணைத்துக் கொண்டிருப்போரும், இறைமக்கள் அருட்பணியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திருச்சபையின் இறைமக்கள் ஒவ்வொருவரும் இவை எல்லாவற்றையும் மனம் கொண்டு செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார். இறையியல் கல்வி ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவரோடு வாழ, ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற தொடர்ந்து நம்மை அறைகூவிக்கொண்டே இருக்கின்றது. உட்படுத்துவோம், ஆண்டவரில் நிலை பெற்று வாழ்ந்து அவருக்கே எப்போதும் நம் வாழ்வின் வழியாய் மாட்சியை கொண்டு வர அயராது முயல்வோம், உழைப்போம். ஆண்டவரின் அருள் உங்களோடு கூட எப்போதும் தங்கியிருக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை அழைக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மோடு கூட இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர். உம் திருச்சட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையின் பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வதற்கு எங்களை அழைக்கின்றீர். அதற்காகவே இறையியல் தெளிவை பெற்றுக் கொள்ளுகின்ற இறையியல் கல்வியை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர். கல்வியை கற்பவர்களாக மட்டுமல்லாமல் கற்றவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும். நாங்கள் நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்கவும், நலிந்தோர் நலன் நாடவும் எங்களை ஒப்புக் கொடுக்க அருள் செய்யும். இந்த உண்மைகளைத்தானே ஆண்டவரே உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் கண்டுணர்ந்த அந்த உண்மையிலே தொடர்ந்து நிற்பதற்கு எங்களுடைய திருமறை அறிவு, திருமறை ஆய்வு, திருமறை கல்வி தொடர்ந்து உதவிட எங்களுக்கு அருள் தாரும். எங்களை வலுப்படுத்தி ஆற்றல்படுத்தி உம்மோடு கூட உழைப்பதற்கு வேண்டிய வலிமை பெற்றுக்கொள்ள அருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கடவுளுடைய இறக்கமுள்ள அருளுக்கும் அவருடைய அன்பான பேணுதலுக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் இணையராத திரு உறவு உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுள். ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், CSI தூய யோவான் ஆலயம், கடலூர் குருசேகரத்தை சார்ந்த திரு பிரசாத் சாமுவேல், திருமதி ஷீலா அவர்களின் மகள் செல்வி P. ஆனி ஜெயப்பிழைத்தி என்பவருக்கும், CSI தூய ஆவியானவர் திருச்சபை, சாலிகிராமம், குருசேகரத்தை சார்ந்த அருள் திரு SJD தர்மராஜா, திருமதி ஜானட் ஜெயசீலி அவர்களின் மகன் அருள் திரு D. சைமன் சாமுவேல் ஆயர் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களினால் நிச்சயப்பட்டிருக்கிறது. திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகளோ அல்லது காரணமோ இருப்பின் அதை சப ஆயருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இறைவேண்டல் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் வாரத்தில் ஆண்டவரே, எங்கள் இந்த காணொளி மூலமாக ஒன்று சேர்த்துவதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம் சாமி. எங்கள் குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
எல்லாவிதமான ஆற்றலையும் பலனையும் என்னுடைய இறை மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் அவர்களை வழிநடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கேட்ட இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதை முழுமையாக நிறைவேற்றவும், அதன்படி ஆண்டவரே எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டு உங்களுடைய இறை வார்த்தை சிந்தனைகளின் மூலமாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் எங்களை ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் எங்களை வழிநடத்தப் போகிறீர். அதுக்காக நன்றி படைக்கிறோம் சாமி. எல்லாவிதமான சூழல்களிலும் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எல்லாவிதமான அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் எங்களை வழிநடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய குருசேகர இறை மக்களோடு என்றும் நிலைத்து நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எங்களுடைய குருசேகர இறை மக்களுடனும் முழுமையாக நிலைத்திருப்பதாக.